என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த திங்கள் கிழமையில் இந்த வராகி என்னை கண்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். நல்ல நாளில் உன்னை தேடி வந்த இந்த தாயானவள் என்னை தள்ளிவிடாமல் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே சொல்லிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை அவசரப்பட்டு கண்கலங்கி உன் மனதில் இருக்கின்ற எல்லா வழியையும் நீ வெளியே அனுப்பிவிடாதே. ஏன் தெரியுமா? சில வழிகளும் வேதனைகளும் உனக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். எந்த விஷயத்தினால் உனக்குள் இந்த அவமானம் வந்ததோ, எந்த விஷயத்தினால் இந்த அவமானம் உன்னை வேதனைப்படுத்தியதோ, இதையெல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும். அதற்கு இந்த வழிகளும் வேதனைகளும் உனக்குள் இருந்து உன்னை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீ பட்டதும், நீ வாழ்க்கையில் அனுபவித்ததும் இந்த வேதனைகளையும் உடனிருந்து கொடுக்கின்றவர்கள் அதை கொடுத்துவிட்டு அவர்களின் வேலையை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ மட்டும் இதையெல்லாம் கடந்து வர முடியாமல் அதிலேயே தவித்து நிற்பதில் எந்த நியாயமும் கிடையாது. என் குழந்தையை, அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்துவிட எண்ணும் பொழுது உனக்கு தோன்றுவதை செய்துவிட அத்தனை அதிகாரங்களும் இருக்கின்றது. மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதுமா? உன்னுடைய உணர்வுகளுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்கத்தானே வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த விடியற் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளின் பிடியிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாது உனக்கு இந்த வாழ்க்கையின் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்தும் தான் நான் உன்னை மீட்டெடுக்க முன் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லோருக்கும் ஒரு பிறவி குணம் உண்டு. அந்த பிறவி குணத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. சிலரின் பிறவி குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னொருவர் சந்தோஷமாக இருந்து விட்டால் அந்த சந்தோஷத்தை கெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த குணம் அப்படியே தொடர்ந்து வரும். அவர்கள் பிள்ளைகளும் அதைத்தான் செய்ய நினைப்பார்கள். ஒரு வீட்டில் சந்தோஷமான விஷயம் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று அங்கிருப்பவர்களை கண்ணீர் சிந்த வைத்து அவர்களை வேதனைப்பட வைத்து கொண்டிருப்பார்கள். இது போன்ற பிறவி குணங்களை எல்லாம் நீ எவ்வளவு நினைத்தாலும் உன்னால் மாற்ற முடியாது. அதனால் இவர்களுக்காக நீ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இவர்களை விட்டு நீ ஒதுங்கி விடுவது உனக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் காலம் முழுவதும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருப்பாய். இவர்களால் உனக்கு எந்த பலனும் இல்லை எனும் பொழுது, எந்த வகையிலும் இவர்களிடமிருந்து உனக்கு உதவி கிடைக்கவில்லை எனும் பொழுது தன்னுடைய சுயநலம் மட்டுமே இங்கு முக்கியம் என்று நினைத்து அவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இந்த இடத்தில் ஒரு பொழுதும் நின்று நீ வாழ நினைக்காது. வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு வேதனைகள் மட்டுமே எஞ்சி இருக்கும். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று நீ திரும்பிப்பார். அவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ எதையுமே கடந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும்படி உனக்காக உடன் வருகின்ற இந்த வராகி இப்பொழுதும் உன்னை நான் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இவர்களின் எண்ணங்கள் எப்படிப்பட்டது? எப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் அதை நியாயப்படுத்துகின்றானோ, தன் பக்கம் இருக்கின்ற தவறுகளுக்கு இவன் நீதி கொடுக்கின்றானோ, அப்பொழுதே புரிந்து கொள், ஒரு காலமும் இவனிடத்தில் இருந்து உனக்கான நியாயம் கிடைக்காது என்று.
ஒருபொழுதும் இவனிடத்தில் இருந்து உனக்கான நல்லது நடக்காது என்று உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை உணர்ந்து இப்பொழுதே இதிலிருந்து தப்பித்துவிட நினைத்துவிடு. மற்றவர்கள் 1000 சொல்வார்கள். வாழத்தானே வேண்டும், வாழ்க்கையை அனுசரித்து போகத்தானே வேண்டும் என்று 1000 சொல்வார்கள். இதனால் நீ படுகின்ற கஷ்டம் என்னவென்று உனக்கு மட்டுமே தெரியும். உன் மனது அனுபவிக்கின்ற வேதனைகள் என்னவென்று உனக்கு மட்டுமே தெரியும். இதையெல்லாம் நீ சந்தித்து சந்தித்து இந்த வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இதற்கு மேலும் என் பிள்ளை இதற்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருக்காது. அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், இந்த வலிகளும் வேதனைகளும் நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. அது கொடுத்த காயங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் சரியான புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் நினைத்ததை நினைத்தது போல செய்து கொண்டிருக்க நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவென்று நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையையும் நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களும் உனக்கு நிச்சயமாக சிறப்பான பதிலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை என் பிள்ளை பட்ட காயங்கள் எல்லாமும் நீ நினைத்து நினைத்து வருந்தியது எல்லாம் போதும். இதற்கு மேலும் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்றோ, இவர்களுக்கு கைகட்டி நீ பதில் சொல்ல வேண்டும் என்றோ உனக்கு அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள். எப்பொழுது தன்னை போல தன்னோடு இருப்பவர்களை நினைக்காமல் தனக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்கிறதோ அதுபோலத்தான் மற்றவர்களுக்கு உணர்ச்சி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, தனக்கு அடித்தால் வலிப்பது போலத்தான் மற்றவர்களையும் அடித்தால் அவர்களுக்கு வலிக்கும் என்று தெரியாமல் இருக்கிறார்களோ, அப்பொழுதே நீ புரிந்து கொள், இவர்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் வேறு எங்கோ சென்று விட்டது. இது உன் பக்கம் இல்லை, உனக்காக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்துவிட பல காலங்கள் எடுத்து கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை உன் கண் முன்னாலேயே உனக்கு வீணாகி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையை நீ கடந்து வாழ வேண்டும், இவர்களை அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு உன் தாய்க்கு நீண்ட நேரமாகாது. ஆனால் என் பிள்ளை, அதன் பிறகு நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் நிச்சயமாக காணத்தானே செய்கின்றேன். எப்பொழுதுமே மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் நடித்து கொண்ட மனிதர்கள்தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களை நீ இத்தனை காலமும் நம்பிக்கொண்டு கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நினைக்கும் பொழுதே அது மிகுதியான வேதனையை எனக்கு கொடுக்கின்றது. உனக்கு துரோகத்தை செய்வதற்கு இவர்களுக்கு மனது வருகிறது என்றால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களுக்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது இவர்கள் உனக்காக ஒரு சிறு துளி அளவு கூட எதையும் இழக்க தயாராக இல்லை எனும் பொழுது, அவர்களின் சந்தோஷம் மட்டுமே அவர்களுக்கு முக்கியம் என்று இவர்கள் நினைக்கும் பொழுது, என் பிள்ளை, நீ இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் எந்த ஒரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ அழைத்து செல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அடகு வைத்து விடாதே. இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் எதையும் இழக்க வேண்டும் என்ற நிலை வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் எதற்காக இவர்களுக்கு இதையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உன்னுடைய சந்தோஷத்திற்காக இவர்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்று நீ ஒரு முறை நினைத்து பார். உன்னால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு எல்லாவற்றிலும் சரியான ஒரு முடிவை நிச்சயமாக எடுத்துவிட முடியும். இத்தனை காலமும் எல்லாவற்றிலும் நாமாக இருக்கும் பொழுது, நமக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தேடி வரும் பொழுது, மற்றவர்களைப் போலத்தானே நாமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ எண்ணுகிறோம். ஆனால் அவர்களின் குணம் அடுத்தவர்களை காயப்படுத்துவது, அடுத்தவர்களின் சந்தோஷத்தை முன்னின்று தடுத்து நிறுத்துவது எனும் பொழுது அதை யார் நினைத்தும் எதுவும் செய்துவிட முடியாது. நீ நல்லது செய்தால் அதில் அவர்களுக்கு விருப்பமில்லை, நீ சிரித்தால் அதை கண்டு அவர்களுக்கு ரசிக்க முடியவில்லை. அப்படியானால் நீ உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பதனை யோசிக்க தொடங்கு. என் பிள்ளையை, காலம் முழுமைக்கும் ஒரு இடத்திற்குள்ளேயே நீ சிக்கி தவித்து விட்டாய். காலம் முழுவதும் ஒரு இடத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ அடக்கி விட்டாய்.
இனிமேலாவது நீ சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். சுதந்திரமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உன் சுதந்திரத்தை அடக்குவதற்கோ உன் சந்தோஷத்தை பறிப்பதற்கோ இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என் குழந்தையே, உன்னுடைய இருந்து கிடைக்கின்ற பலன்கள் மட்டுமே தனக்கு வேண்டும். ஆனால் உன்னுடைய உணர்வுகளோ உன்னுடைய அன்போ அதை பற்றிய கவலை எல்லாம் அவர்களுக்கு இல்லை எனும் பொழுது இது போன்ற காரியம் நிறைந்த மனிதர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ உடன் வைத்திருக்காது. இது வாழ்க்கை முழுமைக்கும் ஒருபோதும் உனக்கு ஒத்து வராது என்பதனை புரிந்து கொள். இப்படி பேசுகின்றவர்கள் வாழ்க்கை முழுமையிலுமே உன்னை குத்தி குத்தி காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்துவிட, உனக்கு எல்லாமும் சரியாக நடந்துவிட, நீ நான் சொல்கின்ற பாதையில் இனிமேலாவது சரியாக பயணிக்க தொடங்கு. என் பிள்ளையை, அத்தனை விஷயங்களும் அத்தனை திருப்பங்களும் உனக்கு எதை கொடுத்திட்டாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னை மீட்டெடுக்க துணிந்து விடு. உன்னுடைய சந்தோஷங்களை புரிந்து கொள்ள நீ துணிந்து விடு. அவரவர் செய்வது அவரவர்களுக்கு நியாயம். அவர்கள் செய்கின்ற தவறுகள் ஒரு அளவிலும் அவர்களுக்கு புரிவது கிடையாது. அதை தெரிந்தாலுமே ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஒருபோதும் முன்வரப் போவதும் கிடையாது. எப்பொழுது மற்றவர்களின் மீது குறை சொல்லியே இந்த மனிதர்கள் பழகிவிட்டார்களோ அதன் பிறகு இவர்களிடத்தில் இருந்து நீதியையும் நியாயத்தையும் நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையை, இன்று இந்த தாயின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றால் நான் சொல்வது உண்மை என்று எனக்கு இன்று நீ பதிவிட்டு செல். ஏன் தெரியுமா? வராகி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி இன்று உன்னோடு பேசி இருக்கின்றேன். ஏறக்குறைய பல பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தன்னை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணை, தன்னோடு எப்பொழுதுமே பொருந்தாத ஒரு வாழ்க்கை துணை என்று இந்த வாழ்க்கையை தன் பிள்ளைகளுக்காக கடந்து செல்கின்ற குழந்தைகளை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை இவர்கள் தியாகம் செய்ய துணிந்து விட்டார்களா? இவர்களின் சிரிப்பை தியாகம் செய்ய துணிந்து விட்டார்களா? நிச்சயமாக ஒரு நாள் இது போன்றே இருந்து கொண்டிருந்தால் அந்த குழந்தையே உன்னிடம் சொல்லும், இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிடு என்று, இதை தாண்டிய ஒரு சந்தோஷத்தை பெற தயாராகி விடு என்று. அப்பொழுதாவது என் பிள்ளை, நீ இதிலிருந்து மீண்டு வருகிறாயா என்று பார்க்கலாம் என்றுதான் நானும் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு பல வேதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விட்டது. இதற்கு மேலும் இதை சகித்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு பல துன்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விட்டது. நேரத்திற்கு தகுந்தாற் போல தன் குணத்தை மாற்றிக்கொள்வதும், நேரத்திற்கு தகுந்தாற் போல தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதும், பச்சோந்தி போல அங்கும் இங்கும் தொற்றிக்கொள்வதும் என்று இவர்களுக்கு இருக்கின்ற இந்த குணத்தை நீ ஒருபோதும் உன்னோடு அழைத்து செல்ல எண்ணாதே. அவரவர் குணம் அவர்களோடே இருந்துவிட்டு போகட்டும். இது உனக்கானது அல்ல என்று உன்னுடைய நல்ல குணத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுதே அத்தனையும் முடிந்து விட்டது என்பதனை நீ எண்ணிவிடு. என் பிள்ளையே, தாமதிக்காதே, ஒரு நொடி கூட நீ தாமதிக்காதே. இனிமேல் இங்கு இவர்களுக்காக நீ எதையும் இழக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இவர்களுக்காக நீ எதையும் இழந்துவிட்டு தவிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. காலத்தின் கட்டாயத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா? இப்பொழுது இதற்குள் நீ சிக்கி தவிக்கின்ற உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அத்தனை வேதனைகளை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது. முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். முன்னின்று எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ கவனமாக எதிர்க்க துணிந்து விடு. இனி உன்னோடு உனக்காக யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றது போல மாறுவதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பியது போல உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி உனக்குள் இருந்து உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டு எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அந்த முடிவை இன்றே எடுத்துவிடு. நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் சந்தோஷம் உன்னிடமிருந்து பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, யாருக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கின்றதல்லவா? நாம் செய்வதற்கே அர்த்தமில்லை எனும் பொழுது
நாம் பொறுத்து போவதற்கே அர்த்தமில்லை எனும் பொழுது, இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு தெரியும் பொழுது, இதற்குள்ளேயே இருந்து கொண்டு உன்னை நீ மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே. இதற்குள்ளேயே இருந்து கொண்டு உன்னை நீ காயப்படுத்தி கொண்டிருக்காதே. உன்னுடைய அழுகையை கண்டு கூட மனம் இறங்காத இந்த மனிதர்கள், உன்னுடைய அழுகைக்கு காரணமான இந்த மனிதர்கள் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் உன்னை விட்டு சென்று நீண்ட காலம் ஆயிற்று. இவர்கள் உன்னை விட்டு பிரிந்து பல நாட்கள் ஆயிற்று. மனதளவில் இவர்கள் உன்னோடு இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற தாயின் வார்த்தைகளில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது என்றால், உன்னுடைய அதிர்ஷ்டமே இவர்களை விட்டு விலகிய பிறகுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதற்காகவும் என் பிள்ளை எதையுமே தியாகம் செய்து உன்னுடைய சந்தோஷத்தை இழப்பதை விட நீ உன் சந்தோஷத்தை முதலில் பெற்றுக்கொள். மற்றது எல்லாமும் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய சந்தோஷத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். சுயநலம், தன்னுடைய சுய இன்பம் என்று இதை தேடி அலைகின்றவர்கள் ஒருபோதும் தன் குடும்பத்தை பற்றி யோசிப்பது கிடையாது என்பதனை நீ உணர வேண்டிய காலம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.